இப்போ மாரி செல்வராஜ் அவரோட சொந்த சமூகத்தை வந்து நல்லா காட்டிட்டாரு, இன்னொரு சமூகத்தை வந்து குறைச்சி காட்டிட்டாரு. பைசன் திரைப்படம் சமத்துவத்தை நோக்கி தான் உண்மையாகவே எடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து வெற்றியும் பெற்றிருக்கு. நீங்கள் தென் மாவட்டத்தை சார்ந்த நபருங்கிறதுனால நான் அதை என்னால் உணர முடியுது. உண்மையாகவே பைசன் படம் வந்து அங்கே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. இல்லை அவங்க இப்போ சமூகம் சார்ந்த அந்த தலைவரை மட்டும் தூக்கி பிடிச்சி காட்டியிருக்கிறாங்க, மற்ற சமூகத்தை வந்து கொஞ்சம் டவுன் பண்ண அது வந்து அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. அப்படி இல்லை அது வந்து திட்டமிட்டு சும்மா, அதாவது வீணா போனவெல்லாம் பேசுகிற வார்த்தை அது அப்படி இல்லை. படம் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்று பின்னணியோடு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் அதாவது தொடர்ந்து 2 சமூகத்துக்குள்ளே குறிப்பிட்டு சொல்லப்போனால் அங்கே ஒரு 3 சமூகத்துக்குள்ளே ஒரு என்ன எதுக்குன்னே தெரியாமல் காலங்காலமாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது யாருக்கும் தெரியாது. ஓகே ஓகே. நானும் எனக்கும் ஒரு 37 வயசாகுது. அந்த ஊர்லேருந்து தான் திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து தான் நம்மளும் வந்திருக்கோம். இப்போ வரைக்கும் அந்த பகை இருக்கானா இருக்குது. இது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, ஏன் ஆரம்பிச்சிச்சு, எதுக்காக இப்போ வரைக்கும் தொடருது, இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனும் கையில் கத்தி எடுக்கிற அளவுக்கு அது எப்படி மாறுது, அந்த உளவியலாக அப்படி எப்படி மாற்றுறானுங்க அப்படிங்கிறது பெரிய அரசியல். அப்போ அந்த பகை உணர்வை வந்து குறைக்கிற, பெருசாக சூடாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அணைக்கிற வேலையை மாரி செல்வராஜோட பைசன் படம் பண்ணியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். 2 சமூகம் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஓப்பனாக சொல்லணும்னா வெங்கடேச பண்ணையாரோடைய கேரக்டரையும் அண்ணன் பசுபதி பாண்டியனோட கேரக்டரையும் வந்து காட்டுறாப்புல. அந்த 2 கேரக்டரில் இந்த பசுபதி பாண்டியன் அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கும் சுயசாதி பற்றி இருக்குது, அதை கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களும் படத்தில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ மாரி செல்வராஜ் அவரோட சொந்த சமூகத்தை வந்து நல்லா காட்டிட்டாரு, இன்னொரு சமூகத்தை வந்து குறைச்சி காட்டிட்டாரு, அப்படிலாம் இல்லவே இல்லை.